அனைவருக்கும் தேசிய ஜனநாயக தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக உங்களை எல்லாம் வரவேற்று உங்களிடம் வாக்கு சேகரிக்க வருகிறது இருக்கக்கூடிய மக்கள் செல்வர் டிடிவி அவர்களை வரவேற்று நாம் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம், இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 75 வருடங்களை கடந்து விட்டது. கடந்த பிறகும் கூட வாக்கு மட்டுமே செலுத்துகிற இந்த சமூகம் வெறும் வாக்கை மட்டுமே செலுத்த வேண்டும், கூட்டணி அந்தஸ்திலே அமரக்கூடாது என்று நினைத்தார்கள் திராவிட கட்சிகள். முதல் முறையாக சென்னை துவங்கி கன்னியாகுமரி வரையில கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. கோவையில பாரத பிரதமர் கலந்து கொண்ட அந்த பிரம்மாண்டமான பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியுடையும் அதற்கடுத்து முத்தரையர் மக்களுடைய அரசியல் முகமாக இருக்கக்கூடிய பறந்து அதுவே மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியை கொடுத்தது, நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த கூட்டணியில தான் அண்ணன் வந்து தேனி தொகுதியில புக்கர் சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி திமுகவுல பணம் கொடுப்பாங்க. 2000 கோடி போதை பொருள் மாட்டுச்சு குஜராத்ல, 2000 கோடி. அந்த போதை பொருளை கடத்தியவர் யாருன்னு சொன்னா திமுக அயலக அணியினுடைய பொறுப்பாளர் சாபர் சாதிக். அதை சொல்ல மறந்துட்டாங்க. நான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிக்கு போகும்போது சாபர் சாதிக்கினுடைய பெயரை சொல்கிறேன். 2000 கோடி போதை பொருளுக்கு சிக்கியது இன்னைக்கு சாபர் சாதிக். திமுகவினுடைய அயலகனுடைய பொறுப்பாளர் சாபர் சாதிக் சிறையில் இருக்கிறார். அதனால அவங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் கூட கொடுப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார், இங்க வந்து அவங்க நிப்பாட்டின வேட்பாளர் தோத்துட்டாருன்னா பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்கார். மதுரை மாவட்ட மக்கள்லாம் நல்லா இருக்கட்டும், அண்ணனை வெற்றி பெற வச்சிருங்க, அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். இந்த பதவியில பெரும்பான்மை இருக்குன்னு தெரியும். மாநாடு போடுகிற போது அவரை சந்திக்க போறோம். 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் உங்களுடைய பிரதிநிதியா நான் போனேன். செல்வகுமாருக்கு தனிப்பட்ட முறையில மூர்த்தி அவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டாம். முத்தரையர் சமூகத்தினுடைய பிரதிநிதி வந்திருக்கிறார், அவரை சந்திக்கணுமா இல்லையா? என்னை சந்திக்கவே இல்லை, அவர் என்னை சந்திக்கல. மாநாடு அழைப்புதல் அவர் கையில நாங்க கொடுக்கல, அவர் வாங்கல. தமிழ்நாடு முழுக்க 10 பாராளுமன்ற தொகுதி பொதுக்கூட்டம் மாநாடு நடத்தினோம். எல்லா இடத்திலையுமே திமுக இருந்தாலும் சரி, அதிமுக யாரா இருந்தாலும் சரி, நம்மளை சந்தித்து அழைப்புதலை வாங்கிட்டு மாநாடு வெற்றி பெறட்டும், நல்லபடியா நடத்துங்கன்னு சொன்னாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்க அமைச்சர் மட்டும்தான் நம்ம அழைப்புதலை வாங்க மறுத்து விட்டார், முத்திரையரை புறந்தள்ளி விட்டார். அதனால அண்ணன் வெற்றிங்க ஒண்ணு செய்ய வேணாம். அண்ணனுக்கு குக்கர் சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செஞ்சீங்கன்னா அவர் சொன்ன காப்பாற்றுவார். பூர்த்தி அண்ணன் சொன்ன காப்பாற்றுவாரு, ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரு. போன ஆட்சியில இவங்க பண்ணின துரோகத்துல சொல்லணும்னா ஒரு வாரத்துக்கு சொல்லணும். திமுகவும் அதிமுகவும் இந்த சமூகத்துக்கு பண்ணிய துரோகங்களை சொல்லணும்னு சொன்னா இந்த ஒரு வாரம் முழுக்க இந்த இடத்துல பேசினா கூட இந்த முத்திரையர் மக்களுக்கான துரோகத்தை சொல்லி மாறாது. ரீசெண்டா நடந்தது. போன ஆட்சியில நம்ம மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை, அரை நூற்றாண்டு கால கோரிக்கை, வலையர் புனரமைப்பு வாரியத்தை அமைச்சு கொடுங்கன்னு கேட்டோம். போற போக்குல ஒரு ஊனப்பணத்தை பெற்றுக் கொடுத்து போயிட்டார் எடப்பாடியார். அதற்கான ஒரு அரசு ஆணையம் மட்டும் போட்டுட்டு தலைவர், செயலாளர், உறுப்பினர்லாம் போடாம நிதியும் ஒதுக்காம போயிட்டார். சரி, அடுத்தது தமிழக முதல்வரா வந்திருக்காரு மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு கோரிக்கையை முதல்ல கொடுத்தோம். நாம கோரிக்கை எழுதி கொடுத்தோம்னா முத்திரையர் மக்களுடைய கோரிக்கையாப்பா, அப்படின்னா ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாம போயிடும்.
நாம ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு காது கேட்காம போயிருக்கு. கிட்டத்தட்ட மதுரை மண்ணிலேயே ஒரு 5000 பேரை திரட்டி மலையேறு புனரமைப்பு வாரியத்தை நடைமுறைப்படுத்துகன்னு சொன்னோம். திருச்சியில அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். 2 நடத்தி இன்ன வரைக்கும் இது நாள் வரை 15க்கும் மேற்பட்ட நல வாரியங்களை அமைத்த ஸ்டாலின் அவர்கள் முத்தரைய சமூகத்தினுடைய அந்த வாரியத்தை மலையேறு புனரமைப்பு வாரியத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கல. அதனாலதான் நாம என்ன பண்றோம், கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம அங்க வைக்கிறோம். திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா இந்த முத்தரையர் சமூகத்துக்கு துரோகத்தை இழைத்ததனுடைய விளைவு தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்களெல்லாம் கொண்டு போய் இணைச்சிருக்கிறேன். நம்ம ஆதரிக்கிற வேட்பாளர் வெற்றி பெறணும். KKSங்கிறது 3 எழுத்து, அண்ணன் டிடிவிங்கிறது 3 எழுத்து. அண்ணன் டிடிவி வெற்றி பெற்றார்னா KKS வெற்றி பெற்ற மாதிரி. ஒவ்வொருத்தரும் இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இங்க கத்துறதுல கொடி பிடிக்கிறதுல மாற்றம் வந்துடாது. கிராமங்களை நோக்கி போங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த திமுக என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக என்ன பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். நிச்சயமா 3வது முறையா இந்த பாரத தேசத்தை ஆள போகிறவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அந்த அமைச்சரவையில அந்த அணியில அண்ணன் டெல்லியில இருந்தாருன்னு சொன்னா இப்ப சொன்னாங்க பாருங்க என்னென்ன குறைகள் இருக்கு. நான் 15 தொகுதி போனேன். 15 தொகுதியிலுமே தொழிற்சாலை வேணும்னு கேட்கல. எங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு வேலை வாய்ப்பை பண்ணி கொடுங்கன்னு கேட்கல. எல்லாருமே சொன்னது சாலை சரியில்லை, தெருவிளக்கு இல்ல, தரமான குடிநீர் கேட்கல. குடிநீரே இல்ல. சுமாரான குடிநீராவது இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்ல. அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத கையாளாகாதவர்கள் நாம வாக்களித்த பிறகு வாக்கு கேட்ட வந்துட்டு நன்றி சொல்ல கூட வராத நன்றி கெட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது. அண்ணன் வெற்றி பெற்ற உடனே இதே இடத்துல கூட்டம் நடக்கும். நன்றி அறிவிப்பு கூட்டம் இதே இடத்துக்கு அண்ணன் ஆரம்பிச்சாங்க. முன்னாடி மாதிரி நம்ம வேடிக்கை பார்க்கிற சமூகம் இல்ல, கூட்டணி அந்தஸ்துல போய் உட்கார்ந்த சமூகம். அண்ணன் பக்கத்துல நின்று எந்த சமூக தலைவராவது இன்ன வரைக்கும் வாக்கு சேகரிக்கும் போது 88 சங்கம் இருக்குன்னு சொல்றாங்க, 10-15 கட்சி இருக்குன்னு சொல்றாங்க. யாராவது நாளை மறுநாள் மத்திய இணையமைச்சரோட பொதுக்கூட்டம், அடுத்து அண்ணாமலைஜியோட நிகழ்ச்சி, கடைசி 2 நாள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. திமுகவோ அதிமுகவோ கொடுக்கல, இனிமேலும் கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தேவை உங்களுடைய வாக்கு. அதுக்கு 200 ரூபா 300 ரூபாயா காசை கொடுத்துட்டு வாக்கை வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி அல்ல. இதுல இடம்பெற்ற கட்சிகள் அனைத்துமே பாரத பிரதமரா மீண்டும் மோடிஜி வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் இந்த 3 நாள் தான் இருக்கு. நமது கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். ஒரு குக்கரை கையில் எடுத்துட்டு மக்கள்கிட்ட எல்லாரும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் ஆதரவு எல்லாரும் மொத்தமா வாக்களித்து அண்ணனை வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.